நவ கைலாயங்களில் சூரியனுக்கு உரிய ஸ்தலமாகவும் வியாக்ரபாதர், பதஞ்சலி ஆகியோருக்கு ஒரு தைப்பூசத்தன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடனம் தரிசனம் தந்த ஸ்தலமாகவும் இந்த திருக்கோவிலானது விளங்குகிறது. அது மட்டுமல்லாது அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது விமலை சக்தி பீடமாக அமைகின்றது. இந்த திருக்கோவிலில் நடராஜர் தனிச்சன்னதியில் ஆனந்த தாண்டவ கோலத்தில் இருக்கிறார். இவரை புனுகு சபாபதி என்று அழைக்கின்றனர். இந்த திருக்கோவிலின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள். கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவுக்கும் திருமணம் நடந்தபோது வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்துவிட்டது. பூமியை சமநிலைப்படுத்துவதற்காக அகத்திய முனிவரை பொதிகை மலைக்கு அனுப்பினார் சிவபெருமான். அவ்வாறே பொதிகை மலையை வந்து அடைந்தார் அகத்திய முனிவர். தங்களின் திருமண கோலத்தை தான் எவ்வாறு காண்பேன் என்று சிவபெருமானிடம் வினவினார் அகத்திய முனிவர். அதற்கு சிவபெருமான்